வணக்கம். இந்த பதிவு பில் ஆஃப் என்ட்ரி என்னும் டாக்குமெண்ட்டை பற்றியது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதில் இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பதிவில் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது பில் ஆஃப் என்ட்ரியை பற்றி ஒரே ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்துட்டு மேற்கொண்டு நான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினை பற்றி நிறைய பேசியிருந்தேன். அதுக்கு ஒரு நண்பர் நீங்கள் பில் ஆஃப் என்ட்ரியை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. நான் ஏன் அந்த நேரத்தில் அதை சொல்லலை அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பதிவுகள் பில் ஆஃப் என்ட்ரியை பற்றி போட்டிருக்கிறதுனால அந்த பில் ஆஃப் என்ட்ரியை பற்றி விரிவாக அந்த பதிவில் நான் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறனால மீண்டும் ஒரு முறை அந்த பதிவை நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். இம்போர்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் கையில் வச்சுருப்போம்? இன்வாய்ஸ் வச்சுருப்போம், பில் ஆஃப் லேடிங் வச்சுருப்போம், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் வச்சுருப்போம், வேறு ஏதாவது டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்தால் வச்சுருப்போம். இதெல்லாம் நமக்கு சப்ளையர் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ். ஆனால் நாம் இந்த இன்வாய்ஸ் இருக்க விவரத்தை இந்த கஸ்டம்ஸினுடைய போர்ட்டலில் பதிவு பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது பில் ஆஃப் என்ட்ரி. இதுக்கு முன்னெல்லாம் இதை நம்ம மேனுவலாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆனதுனால இந்த விவரத்தை நம்ம ஐஸ்கேட்டில் அதாவது கஸ்டம்ஸுடைய போர்ட்டலில் போட்டோன்னா நமக்கு கிடைக்கிற டாக்குமெண்ட் பில் ஆஃப் என்ட்ரி. இதில் 3 விதமான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே அதுக்குண்டான டியூட்டியை கட்டிட்டு நம்ம பொருளை கொண்டு வந்துடுறது டியூட்டியபிள் பில் ஆஃப் என்ட்ரி. இல்லை எங்கிட்ட இப்போ பணம் இல்லை எனக்கு ஃபேக்ட்ரி ஒன்று இடம் ரெடி ஆகலை, அதனால் இந்த பொருள் கஸ்டம்ஸ் கஸ்டடியிலே இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அப்போ பாண்ட் பில் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணுவோம். பாண்ட் பில் ஆஃப் என்ட்ரியில் 1 மாதம் அங்கே இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா நீங்கள் அப்போ எக்ஸ்பாண்ட் பில் ஆஃப் என்ட்ரி போட்டு எடுப்பீங்க. இதுதான் 3 விதமான சிச்சுவேஷன்ஸ். ஆனால் இந்த பில் ஆஃப் என்ட்ரியில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்முடைய விவரங்களை பதிவு பண்ணணும். பல நேரங்களில் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு சரியான முறையில் அதை கவனிக்காமல் விவரங்களை கஸ்டம்ஸ் போர்ட்டலில் போட்டுடுறோம். இப்போ கஸ்டம்ஸ் போர்ட்டலில் நம்ம இப்போ விவரங்களை போடும்போது பெரும்பாலும் அசஸ்மெண்ட்லாம் செல்ஃப் அசஸ்மெண்ட்னு வந்துருச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை நம்புகிறோம் அப்படின்னு அரசாங்கம் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அவங்க நம்மளை ஆடிட்டில் பிடிச்சி நமக்கு கட்ட வேண்டியிருந்தால் பணம் வாங்கிடுவாங்க. அதனால் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னும்போது பொறுப்பு இம்போர்ட்டருடையதாகிறது. அவர் தான் அந்த இன்வாய்ஸில் இருக்க விவரங்களை ஒழுங்காக கரெக்டாக போர்ட்டலில் போட வேண்டிய அதுக்குண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு. அதனால் அவர் கஸ்டம்ஸ் புரோக்கர்கிட்ட கரெக்டாக பேசி என்னென்ன இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லி செய்யணும். சமீபத்தில் நான் ஏன் இது ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன்னா, சமீபத்தில் எனக்கு ஒரு கேஸ் வந்தது. எப்படின்னா, அவங்க 2 கம்பெனி வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனியில் அட்வான்ஸ் அனுப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பொருள் வந்தது இன்னொரு கம்பெனி மேலே பொருள் வந்தது. அந்த பொருளுக்கு உண்டான டியூட்டியை கட்டி பில் ஆஃப் என்ட்ரியை கையில் வந்துடுச்சு. பொருளும் அவங்க ஃபேக்ட்ரிக்கு வந்துடுச்சு. ஆனால் அந்த அட்வான்ஸ் அனுப்புனாங்க இல்லையா, அது தவிர மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வேறு அனுப்பணும். அதனால் அவங்க இந்த பில் ஆஃப் என்ட்ரியை கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்கும்போது பில் ஆஃப் என்ட்ரியில் இருக்க பேரும் எந்த பேரில் அட்வான்ஸ் பணம் போச்சோ அந்த பேரும் வெவ்வேறையாக இருந்தாலும் பேங்க்கில் அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பில் ஆஃப் என்ட்ரி அமெண்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. அமெண்ட்மெண்ட்டு அப்படின்னாலே இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதனால் நான் எல்லாருக்கும் என்ன வழியில் சொல்கிறேன்னா, ஒரு டாக்குமெண்ட் நல்லா படித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஏதாவது பேமெண்ட் அனுப்பியிருக்கீங்களா, நீங்கள் கொடுத்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் இல்லை உங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் தகுந்த மாதிரி தான் இது போட்டிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நீங்கள் பில் ஆஃப் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் கஸ்டம் புரோக்கருக்கு கொடுக்கணும். நன்றி.